இன்றைக்கு இந்த பஞ்சமா பாதகங்கள்னு அதுக்கு பேர். இந்த 5 மகா பாவங்களில் செய்கிறவாள்லாம் அவள் பெரிய கஷ்டங்களை அவள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் 3 தலைமுறையும் பாதிக்கும். அது இன்றைக்கி இந்த பாவங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுது. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில். அதில் கொலை பண்ணுறது, திருடுறது, அப்புறம் பொய் சொல்கிறது, அதுக்கப்புறம் சூதாடுறது, அதுக்கப்புறம் மது உண்ணுதல், மது அருந்துதல். இது 5 மகா பாவங்கள். இந்த பாவம் பண்ணுறவாள்லாம் அடுத்தடுத்து பல பாவங்களை பண்ணிகிட்டே இருப்பாள். பாவங்கள் பண்ண நம்ம பாவங்களெல்லாம் போய் நம்மளையும் அழித்து நம்ம வம்சத்தையும் அழிச்சிடும். இப்போ மகாபாரதத்தில் கூட தர்மன் 1000 தர்மங்களை கடைப்பிடித்தாலும் அந்த சூதுங்கிற ஒரு பாவத்தை பண்ணான். அதனால தான் அவன் நாட்டை விட்டு செல்வத்தெல்லாம் இழந்து கடைசியில் காட்டுக்கு போய் அக்ஞானவாசம் இருந்து கடைசியில் அனந்த விரதம்னு ஒரு விரதம் இருந்து அந்த பாவத்திலேருந்து விமோச்சனம் தேடி அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே கிடைக்கப்பட்டது. அவன் செல்வம் நாடெல்லாம் திரும்பிடுது. அனந்த விரதம்னு ஒரு விரதத்தை கிருஷ்ணர் சொல்லி தர்மன் கடைப்பிடித்தான், அந்த அனந்த விரதம். அது மாதிரி இன்றைக்கி இந்த பாவங்கள்லாம் பண்ணுறவா அவள்கிட்ட போய் நீ அனந்த விரதம் இரு, ஒவ்வொரு பாவத்துக்கு பிராயச்சித்துக்கு பண்ண மாட்டான். அப்போ அவள் அந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்டவா இருக்கா இல்லையா, பாவத்தை செய்யாமல் அவளுக்கு மனைவியாக வாக்கப்பட்டவா இல்லை குழந்தைகள், இவாளை யாராவது நல்லவ தர்ம சிந்தனையோடு இருக்கிறவா அந்த கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது அவளுக்கு ஒரு வழிமுறையை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு 5 பர்வதங்களை நினைக்க சொல்கிறது. பொதுவாகவே மலைகள்லாம் இருக்குது, மேடுகள் இதெல்லாம் இருக்குது, குன்றெல்லாம் இருக்குது. இதில் பர்வதம்னு ஒன்று இருக்குது. சில பேர் மலைக்கும் பர்வதத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கா. அதில் ஒரு 5 பர்வதங்களை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான பாவங்களும் தீவினைகள்லாம் போயிடும் சொல்கிறது. அதில் இந்த மைனாக பர்வதம், மந்திர பர்வதம், மேர் பர்வதம், கைலாய பர்வதம், கந்தமாதன பர்வதம். இதில் இந்த 5 பர்வத்தை யார் டெய்லி குளித்து முடிச்சுட்டு அந்த 5 பர்வதங்களை மனசால் நினைக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான பாவங்களும் தீவினைகளும் போகும். இதில் ஒரு பர்வதம் இருக்கு இல்லையா, ராமேஸ்வரத்தில் இருக்குது. கந்தமாதன பர்வதம் ஒரு பர்வதம். நம்ம இந்த பர்வதத்தை பற்றியெல்லாம் நம்மளுடைய அருளமுதம் யூடியூப் சேனலில் எல்லாம் பேச போகிறோம். இதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அது மட்டும் கிடையாது, ராமேஸ்வரத்தில் உள்ள 21 தீர்த்தங்கள், 22 தீர்த்தங்களுடைய மகிமையை பற்றி தனித்தனி செப்பரேட் ஷார்ட் வீடியோவை கொடுக்க போகிறோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அரிய தகவல்கள், அரிய பொக்கிஷங்கள், இது வரைக்கும் வெளியே வராத விஷயங்களை என்னுடைய குருநாதர் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன்.